பங்குச்சந்தை நிலவரம் குறித்த செய்தியை வழங்க நம்மோடு இணைந்திருக்கிறார் செய்தியாளர் அருணா. அருணா, இனி நீங்க தொடரலாம். நன்றி பிரியா. இந்திய பங்குச்சந்தைகள் கடந்த வாரத்தில் அதிக அளவில் ஏற்ற இறக்கங்களுடன் காணப்பட்டன. குறிப்பாக சென்செக்ஸ் நேற்று 71,423 புள்ளிகளில் நிறைவு பெற்றது. கடந்த வாரத்தில் சென்செக்ஸ் 1,904 புள்ளிகள் இறக்கம் கண்டது. தேசிய பங்குச்சந்தை நிப்டி 21,571 புள்ளிகளில் நிறைவு பெற்றது. கடந்த வாரத்தில் நிப்டி 526 புள்ளிகள் இறக்கம் கண்டது. வரும் வாரத்தில் சந்தைகள் எப்படி இருக்கும் என்ற விவரங்களை வணிக பிரிவு செய்தியாளர் கௌசல்யாவிடம் கேட்கலாம். கௌசல்யா, கடந்த ஒரு வாரத்தில் பங்குச்சந்தைகள் இறக்கத்துடன் காணப்பட்டன. இனி வரும் வாரங்களில் பங்குச்சந்தைகளின் போக்கு எப்படி இருக்கும்? முதலீட்டாளர்கள் எவ்வாறாக கவனமாக இருக்க வேண்டும்? வணக்கம் அருணா. கடந்த வாரத்துல பாத்தீங்க அப்படின்னு சொன்னா பங்கு சந்தைகள் கொஞ்சம் ஏற்ற இறக்கங்கள் இருந்தது அப்படின்றத நீங்களே சொன்னீங்க, பார்த்தோம் நம்மளும். அதுக்கு முக்கியமா பாக்குறீங்க அப்படின்னா கடந்த வாரம் ஒரு புதிய நிகழ்வா என்ன அப்படின்னா 6 நாட்கள் வர்த்தகம் நடைபெற்றது. அதாவது வழக்கமா திங்கட்கிழமையில இருந்து வெள்ளிக்கிழமை வரைக்கும் 5 நாள் தான் வர்த்தகம் இருக்கும். நேற்றுக்கு சனிக்கிழமை கூட நேற்றுக்கு வர்த்தகம் நடந்தது. வர்த்தகம் முடிவுல சென்செக்ஸும் நிப்டியும் ஒரு இறக்கத்தோட தான் நிறைவடைஞ்சிச்சு. கடந்த வாரத்துல நடந்த நிகழ்வுகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா முதல்ல இறக்கத்துக்கு பெரிய காரணமா சொன்னது என்னன்னா HDFC வங்கி, அதாவது தனியார் துறையில மிகப்பெரிய வங்கி, இந்தியாவுல உலக அளவுல 4வது மிகப்பெரிய வங்கி. நம்ம இதை ஏற்கனவே பதிவு பண்ணிருக்கோம். இந்த வங்கி ரிசல்ட் நெகட்டிவா இருந்தது. லாபம் இல்லாம லாபம் குறைஞ்சு போய் 6% நஷ்டத்தை பதிவு பண்ணியிருந்தது. இது முதலீட்டாளர்கள்ட்ட ஒரு நெகட்டிவ் தாட்ஸை கிரியேட் பண்ணதுனால பங்கு சந்தைகள் அன்னைக்கு மேசிவ் சரிவு 1600 பாயிண்ட்ஸ் மேல சென்செக்ஸ் இறங்கி போச்சு. அதுக்கு அடுத்த மறுநாளே பாத்தீங்க அப்படின்னு சொன்னா ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் சந்தை எதிர்பார்ப்பை விட அதிகமா ரிசல்ட் கொடுத்தாங்க. அதாவது பாசிட்டிவா கொடுத்திருக்காங்க. கிட்டத்தட்ட 10% கடந்த காலாண்டோட ஒப்பிடும்போது அதிகமா நிகர லாபம் ஈட்டி இருக்கதா ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் நிறுவனம் நிதிநிலை அறிக்கை வெளியிட்டது. அதுக்கு கூடவே ஜியோ, ரிலையன்ஸ் ரீட்டைல் அவங்களும் லாபம் பதிவு பண்ணி தான் அவங்க அறிக்கையை வெளியிட்டாங்க. இது சந்தையில ஒரு பாசிட்டிவ் கொடுத்து ஒரு குட்டி ஒரு அப் ட்ரெண்டை காமிச்சிச்சு. அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா நேத்திக்கு ஒரு 6 வங்கி, half a dozen வங்கிகள், அதாவது 6 வங்கிகள் நேத்திக்கு நிதிநிலை அறிக்கையை வெளியிட்டாங்க. அதுல குறிப்பா பாத்தீங்கன்னா ICICI வங்கி பாத்தீங்கன்னா 24% அதிகரிச்சு 10,722 கோடி ரூபாய் உயர்வா அவங்க காலாண்டு நிதிநிலை அறிக்கையை வெளியிட்டு இருக்காங்க. அது யூனியன் வங்கி 60%, சுமார் 59% உயர்ந்து 3,589 கோடி ரூபாய்க்கு லாபம் பதிவு பண்ணிருக்கிறதாவும் வெளியிட்டு இருக்காங்க. இதெல்லாமும் நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா நிதிநிலை வழக்கமா பாத்தீங்கன்னா காலாண்டு நிதிநிலை அறிக்கைகள் பங்கு சந்தைகள்ல ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படிங்கறத நம்ம கவனிக்க வேண்டியதா இருக்கு. வர வாரத்துல நம்ம முதலீட்டாளர்கள், சிறு முதலீட்டாளர்கள் என்னென்னதான் கவனிக்கணும், பங்கு சந்தைகளோட போக்கு எப்படி இருக்கும் அப்படின்றதுக்கு நம்ம ஒரு அசம்ஷனா சொல்ல முடியும். அதுக்கு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா முதல் நாள் வாரத்தின் முதல் வர்த்தக தினமா திங்கட்கிழமை அன்னைக்கு லீவு, பங்கு சந்தைகளுக்கு விடுமுறை அறிவிச்சிருக்காங்க. அதுக்கு காரணம் நாளைக்கு ராமர் கோயில்ல கும்பாபிஷேகம். மகாராஷ்டிரால பொது விடுமுறை அறிவிச்சிருக்காங்க. அதனால பங்கு சந்தைகளுக்கு லீவு. இதுக்காக தான் சனிக்கிழமை நேற்றுக்கே பங்கு சந்தைகள் வர்த்தகம் நடைபெற்றது. இந்த வாரத்துல 4 நாட்கள் தான் வர்த்தகம் நடைபெற இருக்கு. இதுல என்ன பார்க்கணும்னா வரும் வாரங்கள்ல பாத்தீங்கன்னா காலாண்டு நிதிநிலை அறிக்கை, 3ஆம் காலாண்டு நிதிநிலை அறிக்கை இந்திய நிறுவனங்கள் அறிவிச்சுட்டே தான் இருக்காங்க. அந்த நிதிநிலைக்குள்ள முக்கியமா பாத்தீங்க அப்படின்னா ஆக்சிஸ் வங்கி, அதுவும் ஒரு பெரிய தனியார் வங்கி, அப்புறம் LNT, REC, டாடா ஸ்டீல், இது மாதிரி பெரிய நிறுவனங்கள்லாம் நிதிநிலை அறிக்கை வெளியிட இருக்காங்க. இது பங்கு சந்தைகள்ல முதலீட்டாளர்கள் எதிர்பார்த்ததை விட அதிகமா இருக்கா கம்மியா இருக்கா அப்படின்றத பொறுத்து தான் பங்கு சந்தைகள்ல அது ஒரு தாக்கத்தை எதிர்க்கும், ஏற்ற இறக்கங்களா காணப்படும். அடுத்தது பார்க்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா சர்வதேச அளவுல நிகழும் நிகழ்வுகளும் பங்கு சந்தைகள்ல தாக்கத்தை ஏற்படுத்த வாய்ப்பு. குறிப்பா இப்ப US ஃபெட், அமெரிக்க மைய வங்கி கடன்களுக்கான வட்டி விகிதங்களை அதிகரிக்குமா குறைக்குமா அப்படின்றது சர்வதேச முதலீட்டாளர்கள் அதை கவனிச்சுக்கிட்டே தான் இருக்காங்க. ஃபெட் இப்ப ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் குறைக்கிறதுக்கு வாய்ப்பு இல்ல அப்படின்ற ஒரு தகவல் வெளியாயிருக்கு. ஏன்னா அங்க இன்ஃபிளேஷன் இன்னும் 2% கீழே வரல. அதனால அந்த ஒரு நிகழ்வு குறைக்கலன்ற வாய்ப்பு அப்படின்றது அது ஒரு முதலீட்டாளர்கள் அதை கவனிப்பாங்க, சர்வதேச முதலீட்டாளர்கள். நம்ம சிறு முதலீட்டாளர்கள் அதையும் நம்ம கவனத்துல கொள்ளணும். அடுத்ததா பாத்தீங்க அப்படின்னா வர வாரத்துக்கு அடுத்து February 1ஆம் தேதி இடைக்கால பட்ஜெட் 2024-25 நிதியாண்டுக்கான இடைக்கால பட்ஜெட் தாக்கல் செய்ய இருக்காங்க மத்திய அரசு. இதுக்கான தகவல்கள்லாம் வெளியாயிட்டு இருக்கும். அந்த தகவல்களும் பங்கு சந்தைகள்ல ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும். இதையும் தாண்டி நம்ம இன்னும் என்ன பார்க்கணும் அப்படின்னா சர்வதேச அளவுல பிரெண்ட் கச்சா எண்ணெய் எப்படி இருக்கு, அமெரிக்க கடன் பத்திரங்களோட போக்கு எப்படி இருக்கு, அதோட மதிப்பு எப்படி இருக்கு, ஏறுதா இறங்குதா, இந்த நிகழ்வுகளும் பங்கு சந்தைகள்ல ஒரு தாக்கத்தை ஏற்படுத்த வாய்ப்பு இருக்கு. அருணா, நீங்கள் சொல்வதை போல அயோத்தியில் ராமர் கோயில் திறக்கப்பட இருப்பதால் நாளை பங்குச்சந்தைகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. இது முதலீட்டாளர்களுக்கான ஒரு செய்தி.
வரும் வாரங்களில் பங்குச்சந்தைகளின் போக்கு எப்படி இருக்கும் என்று பொறுத்திருந்துதான் பார்க்கணும். உங்களுடைய தகவலுக்கு நன்றி கௌசல்யா.